ஸ்டாலினை கூட விட்டுருவோம்ப்பா, உதயநிதி எவ்வளவு பெரிய தலைவர். எய்ம்ஸ் மருத்துவமனையை அடிக்கல் மட்டும் நாட்டி விட்டு மோடி சென்று விட்டார். எய்ம்ஸ் மருத்துவமனை கள்ள தூக்கி காட்டினார் ஐயா உதயநிதி. அதிகமா அந்த பிரச்சார மேடைகள்ல வந்த விஷயம் எய்ம்ஸ் மருத்துவமனை. இதுதான் மோடி கட்டி கொடுத்த கல்லூரிகள் என்று சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மோடிக்கு எதிராக செங்கலை தூக்கி காமிச்சவர் உதயநிதி. மறுக்கல நடந்தது. அதே தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஐயா TR பாலு அவர்கள் அங்க டெல்லியில ஒரு பேட்டி கொடுக்கிறார். 11 கல்லூரிகளை தங்கத்தட்டில் வைத்து மோடி நமக்கு கையெழுத்திருக்கிறார். இதற்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டாமா? சொன்னது TR பாலு. இங்க அடிக்கல் மட்டும் நாட்டி வச்சுட்டு போனார். நான் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு. அங்க 11 கல்லூரிகளை மோடி தந்திருக்கிறார், நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். அதை வேணான்னு சொல்றீங்களா? கேட்டவர் TR பாலு. எத்தனையோ சட்டங்கள், ஜிஎஸ்டின்னு ஒரு இது நம்ம எல்லாம் வாட்டி வதைக்கிற ஜிஎஸ்டிங்கிற ஒரு வரி சட்டம். இன்னைக்கு விலைவாசி கூடியதற்கு காரணம் அதே ஜிஎஸ்டி. தங்க விலை அதிகரித்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஜிஎஸ்டி. ஏன்னா பல பேருடைய முதலீடுகள் என்பது மாறி போச்சு. அதனாலதான் மாறி போச்சு. எல்லாரும் தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா தங்க முதலீடு அதிகரிச்சு, தங்க விலை கூடுச்சு. விலைவாசி உயர்வதற்கு காரணம் ஜிஎஸ்டி. இந்தியா முழுக்க ஒரே வரி இந்த ஜிஎஸ்டி. இது இந்த மசோதா தாக்கல் செய்த போது இதுக்கு ஆதரித்து வாக்களித்தது திமுக. இதே ஜிஎஸ்டி அமல்படுத்தியதற்கு காரணம் இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக. தங்களுடைய அத்தனை அமைச்சரவை பெருந்தகைகளும் திமுக ஜிஎஸ்டிக்கு ஆதரவாக வாக்களிக்க சொன்னது. ஜிஎஸ்டி மட்டுமா, NIA தேசிய புலனாய்வு அமைப்பு அதை ஆதரித்து. தேசிய புலனாய்வு அமைப்பு என்பது அச்சுறுத்தலாக இருக்கும். யாருக்கு? தமிழ் போராளிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும். பல பேரை கைது செய்து அவர்களுக்கு வன்முறையாக நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக NIA இருக்கும். ஆம், சொல்வது இவர்கள். ஆனால் அதை ஆதரித்து வாக்களித்து NIA என்று ஒன்று உருவானதுக்கு காரணம் இதே திமுக. அப்புறம் என்ன? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் than கருணாநிதி. டேஞ்சரஸ்னா யாருக்கு டேஞ்சரஸ்? மோடிக்கு டேஞ்சரஸா இல்ல முஸ்லிம்களுக்கு டேஞ்சரஸா? எனக்கு முன்னாடி பேசுறதுல சொன்னார்கள்ல, இசை வேளாளர் என்ன கொட்டடிச்சுக்கிட்டு விவசாயம் பார்ப்பானா? இசை வேளாளர் பெரும்பான்மை, இஸ்லாமியர் சிறுபான்மைன்னு சொல்ல வாய் கூசல. நீ சிறுபான்மை, அப்ப அவன் என்ன பெரும்பான்மை புடுங்கியா? அதெல்லாம் ஏன் கேட்கல? ஸ்டாலின் வீட்டிலேயே அத்தனை அமைச்சிருக்கிறார். இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தேவருக்கும் தேவேந்திரருக்கும் பறையருக்கும் கல்லருக்கும் மரவருக்கும் அகமுடியாருக்கும் நாடாருக்கும் செட்டியாருக்கும் கோணாருக்கும் ஏன் அத்தனை அமைச்சர் இல்ல அப்படின்னு எவனாவது கேட்கிறானா?